கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2024 ஆண்டினுடைய முதலாவது ஓய்வு நாளை நாங்கள் குடும்பமாக பங்கு கொள்ளும்படியாக அருள் செய்திரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக இணைந்திருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோர்களுமாக இணைந்து இப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், இவை யாவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக எங்களுக்கு சாட்சியாக இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ஆத்மமே உன் ஆண்டவரின் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணை கண்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் செய்த பாவத்தை, குற்றத்தை, தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடை மாட்டார்கள், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். ஆகவே மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தீற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 வரை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் அவர் சமாரியா, கலேலியா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவர் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனமாக பொதுவான பாடல்களில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரி அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். 2024 ஆண்டினுடைய முதலாவது ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட ஆராதனை வேளை நிகழ்வினை தொகுத்து வழங்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக நன்றிகளை சொல்லி, உங்களுடைய ஜெபத்திற்காகவும் உங்கள் அன்பிற்காகவும் உங்களுடைய ஆதரவுக்காகவும் நான் உங்களுக்கு நன்றிகளை சொல்லுகின்றேன். கர்த்ததாமே தொடர்ந்து உங்களின் வாயிலாக என்னுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. 2024 ஆண்டினுடைய முதல் ஓய்வு நாளிலே குடும்பமாக நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்க வேண்டிய காரியங்கள். ஆண்டவரே, இந்நாள் வரையிலும் எங்களுடைய குடும்பத்தை நினைவு கூர்ந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து அவருடைய கரத்தின் கீழாக நம்மை ஒப்புக்கொடுக்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். இதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 19 முடிய நாம் பார்க்கின்ற சத்தியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் பயணமாக அநேக இடங்களுக்கு அவர் சென்றார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் அவர் சமாரியா, கலிலேயா வழி என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். இயேசுவினுடைய ஊழியத்தின் பாதைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எல்லா மக்களை சந்திப்பதற்காகவே அவர் பெருவாரியாக நடந்து போகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி அவர் நடந்து போகையில் ஒரு கிராமத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேரை அவருக்கு முன்பாக அவர் காண முற்படுகின்றது. அந்த 10 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவு இவர்தான் என்று சொல்லி அறிந்த மாத்திரத்திலே அவர்கள் எல்லோரும் அவரை பணிந்து கொண்டு கேட்கின்ற ஒரே ஒரு விண்ணப்பம் என்னவென்றால், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமாக கூப்பிட்டு கேட்டார்கள். எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கேட்கின்ற நோக்கம் என்னவென்றால், தங்களுடைய சரீரத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த பலவீனத்தை, அக்காலங்களிலே குஷ்டரோகம் என்று பார்க்கின்ற பொழுது சமுதாயத்திற்குள்ளாக மனிதர்களுக்குள்ளாக எந்தவிதமான எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்காத ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருந்த நபர்கள் இவர்கள். மனிதர்களிடத்திலிருந்து உதவிகளை பெற இயலாது, மனிதர்களிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்க்க முடியாது, புறம்பே தள்ளப்பட்ட மக்களாகவே வாழ்ந்து வந்த அந்த சூழலிலே இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் கேட்ட அவருடைய கோரிக்கை, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய குணாதிசயமே எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இந்த வசனம் வருகின்றது. மனுஷகுமாரன் வந்த நோக்கமே இப்படிப்பட்ட மக்களுடைய தேவைகளை சந்தித்து காணாமல் போன இவர்கள், சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட இவர்கள் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டு சமுதாயத்தோடு கூட வாழும்படியான சாக்கியத்தை ஆண்டவர் தருகின்ற நோக்கம்தான். 14ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. அந்த வார்த்தையை நம்பி இந்த 10 நபர்களும் தங்களை ஆசாரியர்களுக்கு காட்டும்படியாக அவர்கள் கடந்து போகின்றார்கள். வசனம் மிக அழகாக சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள், சுகம் பெற்றார்கள். போகையிலே ஆண்டவர் அவரை தொடவில்லை. ஆண்டவர் அற்புதத்தை அவர்கள் வாழ்விலே எந்தவிதமான அடையாளத்தை வைத்து செய்யவில்லை. மாறாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். ஒருவேளை அந்த 10 பேர்களும் நினைத்திருந்தால், நாம் அவரிடத்திலே அடையாளத்தை எதிர்பார்த்தோமே, அடையாளத்தை செய்யவில்லையே, எப்படி நாம் குணமாகுவோம் என்று சொல்லி அவிசுவாசம் கொள்ளாமல் விசுவாசத்தோடு கூட
அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட விசுவாசம் அநேகருக்குள்ளாக இருக்காது. ஆனால் இவர்கள் அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் போகையிலே அவர்கள் சொஸ்தமானார்கள். சொஸ்தமான உடனே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், மற்ற 9 பேரும் இயேசு சொன்னது போலவே ஆசாரியர்களுக்கு காண்பிக்கும்படியாக அவர்கள் போய்விடுகின்றார்கள். ஆனால் அந்த 10 பேரிலே ஒருவன் மட்டும் மீண்டும் வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். 15ஆம் வசனத்திலே, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, இந்த இடத்திலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லி மற்ற 9 பேரும் போய்விட்டார்கள். சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆசாரியர்களுக்கு காண்பித்து தங்கள் குடும்பத்தோடு இணைந்து அன்றாட வாழ்க்கையை வாழும்படியாக அவர்கள் ஆயத்தப்பட்டு போகின்றதை பார்க்கின்றோம். ஆனால் ஒருவன் அவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தின் அருகே முகங்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேதம் சொல்லுகின்றது, அவன் சமாரியனாய் இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கடந்த ஆண்டு முழுவதுமாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, இந்த குடும்ப ஞாயிறிலே குடும்பமாக இந்த சமாரியனை போல நாம் நன்றி உள்ளவர்களாக ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். முகம் குப்புற விழுந்து ஆண்டவருடைய பாதத்தின் அருகே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஸ்வஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இன்றைக்கு அநேக குடும்பங்களை ஆண்டவர் பார்த்து கேட்கின்ற கேள்வி, நான் உங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள். என்னிடத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளமானவர்கள். ஆனால் அந்த ஏராளமான மக்களிலே ஒரு சிலர் மட்டுமே வந்து இந்த சமாரியன் போல, ஆண்டவரே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்துடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்தித்ததற்காக நன்றி என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு சிலரே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவருக்கு முன்பாக நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படியாக. கடந்த ஆண்டு முழுவதுமாக 12 மாதங்கள், 365 நாட்கள், 52 வாரங்கள் ஆண்டவர் நமக்காக தந்தார். இவைகளை எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது, தாவீது சொன்னது போல நாமும் சொல்லக்கூடாதா? தாவீது தன்னுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து நன்றி சொன்னது போல நாமும் சொல்லக்கூடாதா? 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, 2023ஆம் ஆண்டை நாம் வெற்றியோடு கூட முடிப்பதற்கு நாம் எம்மாத்திரம், நம்முடைய பலன் எம்மாத்திரம், நம்முடைய பணி எம்மாத்திரம், நம்முடைய ஐஸ்வர்யம் எம்மாத்திரம். ஆனால் கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே அதை முடிக்க நாம் முயற்சித்தோம். ஆண்டவருடைய துணையினாலே அதை முடித்தோம். ஆக இந்த ஆண்டினுடைய முதலாவது ஓய்வு நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கின்ற வேளையிலே நம்முடைய ஜெபமும் தாவீதை போல, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளை நினைவு கூற, பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களை நினைவு கூற, பெற்றுக்கொண்ட எல்லா சுகங்களை நினைவு கூற, பெற்றுக்கொண்ட எல்லா விதமான உயர்வுகளை நினைவு கூற கர்த்தர் இந்த குடும்ப ஞாயிறிலே குடும்பமாக நம்மை அழைக்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாட்டை யோசித்து பார்ப்போம். எப்படியாக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம், எப்படியாக நாம் தேவனுக்கு நன்றி பாராட்டி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம். கடந்து வந்த பாதையை நாம் கர்த்தருக்குள்ளாக எப்படி முடித்தோம் என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அநேக வேளைகளிலே நாமும் கூட கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நாம் மறந்து போகின்றோம். தேவைகள் இருக்கின்ற பொழுது கர்த்தரிடத்திலே நாம் திரும்பி பார்க்கின்றோம். ஆனால் தேவைகளை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தரை நாம் மறந்து போகின்றோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உபாகமம் 26:7 நாம் வாசிக்கின்ற வண்ணமாக, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், எங்கள் சத்தத்தை கேட்டு காப்பாற்றி எங்களை ஆசீர்வதித்தார். இதைதான் நாம் கண்ணார கண்டோம், அனுபவ ரீதியாக கண்டோம். 2023 ஆண்டிலே, 2024 ஆண்டினுடைய முதல் ஓய்வு நாளிலே குடும்பமாக நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து, ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற வேளையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நம்மை வாலாக்காமல் தலையாக்குகின்றார், கீழாக்காமல் மேலாக்குகின்றார். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நாம் திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஆகவேதான் பவுல் சொல்லுகின்றார், கர்த்தர் செய்து சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15 அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு அவர் விலகுவது கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, யோசித்து பாருங்கள், கர்த்தர் எவ்வளமாக நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று சொல்லி. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், யோசுவாவின் புஸ்தகம் 21:45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கடந்த ஆண்டு நமக்கு என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். இந்த ஆண்டும் நிறைவேற்றுவார், வருகின்ற நாட்களில் நிறைவேற்றுவார். நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய வேலைக்காக, கல்விக்காக, எதிர்காலத்திற்காக சொல்லியிருந்த எல்லா நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒன்றும் தவறி போவது கிடையாது. ஆகவே நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற வேளையிலே பிரவேசிக்கின்ற புதிய ஆண்டானது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய முழு குடும்பத்திற்கும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படியாக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் செய்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளுக்காக, ஒவ்வொரு வாரத்திற்காக, ஒவ்வொரு மாதத்திற்காக, இந்த 12 மாதங்களும் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, ஜெபத்தோடு கூட, விடாமுயற்சியோடு கூட, விசுவாசத்தோடு கூட நாம் அதை பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே நம்மையும் பிரவேசித்திருக்கின்ற புதிய ஆண்டையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக
கிறிஸ்து சபை பாமாலைகளிலே என்றென்றும் ஜீவிப்போர் அதரிசனர் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண் மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். புதிய ஆண்டினுடைய முதலாவது ஓய்வு நாளிலே நாங்கள் அனைவருமாக இணைந்து குடும்பமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து, நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைவு கூர்ந்து, நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து, சுகத்தையும் பலனையும் வாழ்வையும் நினைவு கூர்ந்து, நாங்கள் பெற்றுக்கொண்ட குடும்பங்களை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக அருளை தந்திரதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, எங்கள் கஷ்டத்திலே மட்டுமல்லாமல் எங்கள் மகிழ்ச்சியிலும் நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட நெருங்கி ஜீவித்து உமக்கு நன்றி சொல்ல அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி ஆண்டவரே, அந்த 10 பேரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்கள் வாழ்விலே அநேக நேரம் நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அவைகளை மறந்து போகின்றோம். மறவாமல் இந்த ஆண்டிலே எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக கல்விக்காக எதிர்காலத்திற்காக வைத்திருக்கின்ற எல்லா நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்த்து பெற்றுக்கொண்டு நன்றி சொல்ல அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கர்த்ததாமே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எப்பொழுதும் நாங்கள் தாவீது சொன்னது வண்ணமாக இந்நாள் வரையிலும் எங்களை வழிநடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி அனுதினமும் நாங்கள் ஜெபித்து உம்முடைய தயவினாலும் கிருபையினாலும் வழிநடத்தினாலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். திரியகிராம் தந்தை மைந்தன் தூயாவின் அன்பு கிருபை சமாதானம் ஆசீர்வாதம் பயனெடுத்துதல் நம்மோடும் பிரவேசித்திருக்கின்ற புதிய ஆண்டோடும் நம்முடைய குடும்பங்களோடும் கணவனோடும் மனைவியோடும் பிள்ளைகளோடும் பெற்றோரோடும் பிற இருக்கின்ற எல்லா நன்மைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.